மெதுவா நடங்கப்பா. இப்ப வலி ரொம்ப இருக்காப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனிதாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் இப்படி பயப்படுற? சின்ன காயம்தான். நீங்க என்னதான் சொல்லுங்கப்பா, கவனமா இருந்திருக்க வேண்டாமா? என்னம்மா செய்யறது, வயசாகுதுல்ல, அதான் தடுமாறி இருக்கு. இனிமே பேரனை கூட்டிட்டு தான் வெளியே போகணும் போல. ஆமா, நல்லா சொல்லுங்க. என்னம்மா நீ இந்த ஆளு செத்துட்டாருன்னு சொன்ன, நான் பெசாட்டி நல்ல காஸ்ட்லி மாலையா வாங்கிட்டு வந்துட்டேன். இவரு கல்லு மாறி போயிட்டு இருக்காரு. என்ன கல்லு மாதிரி நிக்கிறீரு? உமருக்கு ஒண்ணுமே ஆகலையா? அட பாவமே, நீரு விழுந்த விழுல மண்டை உடஞ்சி அப்படியே வாய பிளந்துட்டு அந்த இடத்துல போயிருப்பேர்ல நினைச்சேன். இங்க பாரு, உன்னை அப்படியே மார்ச் வரைக்கும் நான் அனுப்பிடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் அப்பாவை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? அவர் சாகணுமா? அவர் ஏண்டி சாகணும்? நீங்களே இன்னும் உசுரோட இருக்கும்போது உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த உலகத்துல வாழும்போது ஏன் அப்பா எதுக்கு சாகணும்? இன்னொரு தடவை என் அப்பாவை பத்தி ஏதாவது சொன்ன உன்னை தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. அடைச்சி கையேடு. பேசுறதுக்கு துப்பு கிடையாது. நீ என்ன அடிக்கிறியா? இங்க பாரு, அந்த ஆளுக்கு கொண்டாந்த மாலைய உனக்கு போட வேண்டியதாயிரும். ஞாபகத்துல வச்சுக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னடி நினைச்சுக்கிட்டால இத? அந்த ஆள கீழே தள்ளுனதே நான் தான். அந்த ஆளு மண்டைய உடைச்சதும் நான் தான். அந்த ஆளு மண்டைய உடைச்ச எனக்கு ஓ மண்டைய உடைக்க எம்பட்டு நேரம் ஆகும்? என்னப்பா சொல்றாங்க? நீங்க தடுமாறி கீழே விழுந்தன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்பா உண்மையை சொல்லுங்கப்பா, என்னப்பா சொல்றாங்க? கூல் அனிதா, கூல். நான் சொல்றேன், நீ ஏன் அவர்கிட்ட கேக்குற? அவரு எங்களை காப்பாத்துறதுக்காக உன்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு. இங்க பாரு, தேவையில்லாம இங்க வந்து வம்பளக்காதீங்க. மரியாதையா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்மதம் இல்லைன்னு ஆயிட்டுல, பின்ன என்ன? எதுக்காக மாறி மாறி அவரை தொந்தரவு பண்றீங்க? அதான் கொஞ்சம் நிதானமா இருங்க. ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிக்குது. ஏன் ரெண்டாம் தரம் தான் கட்டிக்கணுமா என்ன? மூணாம் தரமா வேணும்னா நான் உங்களை கட்டிக்கவா? எனக்கும் உங்க மேல அப்ப இருந்து ஒரு கண்ணு தான். என்னடா மனுஷன் இப்படி இருக்காரே, பார்க்க பார்க்க சலிக்கவே மாட்டுக்கேன்னு நினச்சிருக்கேன். ஆனால் என்ன செய்யறது, அக்கா புருஷனாச்சே. நம்ம வீணா ஆசைப்படக்கூடாது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஈவா கல்யாணத்தை நிறுத்திட்டு நாம இவர் கையால் தாலி வாங்கியிருக்கலான்னு அடிக்கடி ஏங்கியிருக்கேன். ஆனால் இப்போ உங்களை பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்குது. இவர் ரெண்டு பேரையும் துரத்தி விட்டுட்டு நீர் வேணா மறுபடியும் என்ன கட்டிக்கிறோம் தான். அடைச்சி வாய மூடு. உனக்கு என்ன பிடிக்கலாம், ஆனா உன்ன மாதிரி சல்லி புத்தி உள்ளவளை யாருக்கும் பிடிக்காது. சனியனே, ஈத்தனோடு இருந்துட்டு என்ன பேச்சு பேசுற? அசிங்கமா இல்ல? அதுவும் பெத்த ஆத்தா முன்னாடியும் அப்பா முன்னாடியும் இப்படி பேசுறியே, எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி உனக்கு. இதுல என்ன கீழ்த்தரமான புத்திய கண்டீங்க? எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நானும் மனசுக்குள்ள மானசீகமா உங்களை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். எத்தனை நாள் தான் மறைக்கிறது? இன்னைக்கு ஆசைய போட்டு உடைச்சிடலான்னு சொல்லிட்டேன். என்ன பிடிக்கிறதும் பிடிக்காதும் உங்க விருப்பம். வேணும்னா உங்களை கடத்தி கொண்டு வச்சு நல்லா உங்களை இன்னும் விரும்ப 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 காதலிக்கிறேன். போதுமா? சிலுவண்டே, ஆரஞ்சு பல்லகளெல்லாம் கழட்டி போடுவேன். யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. பேச்ச மாத்தாதடி. எதுக்குடி அப்பாவை அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சீங்க? ஐயோ கூல் அனிதா, முதல்ல ஏன் மேட்ரை சொல்ல விடு. இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதான் சொல்லிட்டேன். அவரை ஏன் அடிச்சேன்னு கேட்குறியா? பின்ன எப்போ பார்த்தாலும் உன்னையே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனா எத்தனை காலம்தான் நானும் போனா போகுதுன்னு விட முடியும்? சும்மா ஏறினாரு கோயில்ல, பின்னாடி இருந்து பார்த்தனா கடுப்பும் ஆத்திரமும் பத்திக்கிட்டு வந்துச்சு.
ஒரு அடி காலில் தான் அடித்தேன். ஆனா எங்க அம்மா ஜெகஜால கில்லாடி எல்லா ஆத்திரத்தையும் வச்சுக்கிட்டு மண்டையில ஓங்கி நச்சுன்னு ஒரு அடி வச்சிட்டா. நாங்களும் நினைச்சோம் கீழே உருண்டு விழுந்தார, அத்தோட சாப்டர் க்ளோஸ் போலன்னு. மாலையை வாங்கிட்டு வந்தேனா இங்க வந்து பார்த்தா இந்த ஆளு கல்லு மாறி நிக்கிறாரு. இந்த ஆளு உங்ககிட்ட போய் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சனியனே சனியனே, நீ இத்தினோண்டு இருந்துட்டு இந்த அடிச்சாட்டியம்லாம் பண்றியா? பொருடி, இப்பவே கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தூக்கி வைக்கிறனா இல்லையான்னு பாரு. என் அப்பாவை அடிச்சிய நீங்க 2 பேரும் இனி உசுரோடே இருக்க மாட்டீங்க. இங்க பாரு, இத்தனை நாளும் அவர்கிட்ட தான் வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம், பண்ணணும்னு நினைச்சோம். இனி சிக்க போகுது நீதான். என்ன பாக்குற? இப்ப உன் புருஷன் மேல இன்னும் தீவிரமா இன்னும் 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 சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒன்ன விட மாட்டேன். அவரை எப்படி அடையிறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். இனி இந்த கிழவனை அடிச்சு என்ன ஆக போகுது? இனி அடிக்க போறது ஒன்ன. நீ எப்படி அழுறங்கிறத பாரு. இவ்வளவு சாக்கடை பத்தியா நீ இருப்பனு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சின்ன பொண்ணுன்னு உன்னை விட்டு வச்சேன் பாரு. அதான் ஏன் கண்ணை குத்துறதுக்கே நீ வளர்ந்து நிக்கிற. இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு வைக்க மாட்டேன். எப்ப ஏன் புருஷனை நீ வளைச்சு போடலான்னு பாத்தியோ அப்பவே எதிரி எனக்கு நீ தாண்டி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அசிங்கமா தெரியல உனக்கு? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ, இல்ல உனக்கு முடிவு ஏன் கையில தான். என்னடி என்ன பூச்சாண்டி காட்டுறியா? அவரை முதல்ல பார்த்தது நான் தான். அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தாரே, உனக்கு அது ஞாபகத்துல இருக்கா? நீ என்கிட்ட கேட்டியே மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு. அப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த மாப்பிள்ளைய நீ கல்யாணம் கட்ட வேண்டாம், இவர் உனக்கு சரிப்பட மாட்டார்னு சொன்னா இல்லையா? ஏண்டி கல்லு மாறி நிக்கிற? வாய திறந்து பதில சொல்லு. சொன்னா இல்லையா? அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? இருக்குடி சம்பந்தம் இருக்கு. அன்னைக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு எனக்கு. மனசுக்குள்ள இவரை கட்டிக்கணும்னு நான் ஆசைப்பட்டுதான் நீ அவரை கட்டிக்காதன்னு தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். ஆனா நான் சொன்னதை நீ கேட்டியா? இல்ல உன் அப்பன் கேட்டானா? அவர்கிட்டையும் நான் சொன்னேன் இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு. ஆனா நீங்க யாரும் கேட்கல. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணேன், ஆனா எதுவும் நடக்கல. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அன்னைக்கு முதல்ல அவரை பார்த்தது நானு. அவரை கல்யாணம் கட்டிக்கணும்னு விருப்பப்பட்டது நானு. எல்லாத்தையும் மறைச்சு வச்சு இந்த வீடே வேண்டான்னு ஹாஸ்டல்ல போய் உட்கார்ந்தனே. எதுக்காக? படிக்கணுங்கிறதுக்காகவா? என் மனசுல உள்ள காயத்தை எப்படி ஆத்தன்னு தெரியாம. ஆனா அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நீ எனக்காக என்னடி பண்ணின? என் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? ஏண்டி அந்த மாப்பிள்ளைய கட்டிக்க வேண்டான்னு கேட்டியா? அறிவு கட்டவளே, நீ 2ஆம் தரமா கட்டிக்க வேண்டான்னு சொல்றேன்னு நான் நினைச்சேன். எனக்கு என்னடி தெரியும் உன் மனசுல இருக்கத? நீ தானடி சொல்லிருக்கணும். சரி, எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டுல, அப்புறமா உன் ஆசைய எண்ணத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் அக்கா புருஷன்னு நினைச்சு நீ ஒதுங்கி இருக்கணுமா இல்லையா? இன்னும் உன் மனசுக்குள்ள இந்த மாதிரி கெட்ட புத்தியில இருந்திருக்கனே நான் எப்படி நினைச்சுக்குவேன்? இங்க பாரு அனிதா, இத கெட்ட புத்தின்னு சொல்லாத. நான் விரும்பினவரை தான் நீ கட்டியிருக்க. நீ விரும்பினவரை நான் கட்டணும்னு நினைக்கல. அத புரிஞ்சுக்கோ. நான் உன் வாழ்க்கையில குறுக்கிட கூடாதுன்னு தான் சரி இந்த கல்யாணத்தையாவது கட்டிக்கும்னு அன்னைக்கு நினைச்சேன். ஆனா அதுவும் நடக்கல. எல்லாம் நல்லதுக்கு தான். என்னைக்கு நீ ஏன் கூட பிறந்தவ இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே மறுபடியும் இவர் எனக்கு தானே என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி ஓட ஆரம்பிச்சிட்டு. அதுவும் இல்லாம ஓ ஆத்தா சொத்து ஓ சொத்துன்னு நீ எப்ப பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சியோ
நாங்க நல்லா இருக்கணும்னு நீ எப்ப நினைக்காம என்னை தூக்கி ஜெயில வைக்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே உனக்கு எதிரி நான் தான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப என் மனசு பூரா இவர் தான் இருக்காரு. நீ என்ன நினைச்சாலும் நான் மாத்திக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நீயா அவரை எனக்கு விட்டு கொடுத்துரு. இல்ல நானா எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை இது வரைக்கும் நான் என் பொண்ணாதான் நினைச்சேன். ஆனா எப்போ உன் மனசுல இவ்வளவு சாக்கடை புத்தி இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே நான் செத்துட்டேன். என்னடி பொண்ணு நீ? அக்காக்கு துரோகம் பண்ண அலையிறிய. நீ எல்லாம் என்ன பொண்ணு? இன்னொரு தடவை அனிதாக்கு துரோகம் பண்ணுன்னு என் வழியில குறுக்க வந்த அப்புறம் உன்னை உசுரோடவே பார்க்க முடியாது. ஒழுங்கு மரியாதையோ வீடு போய் சேரு. நீ இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்க, உன் ஆத்தா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காளே, அவெல்லாம் என்ன மனுஷி? பூ, எங்க மூஞ்சிலே முழிக்காதீங்க. அனிதா கிளம்பு. இனியும் இந்த சாக்கடை புத்தி உள்ளதுங்கிட்ட நம்மளால பேச முடியாது. துஷ்டனை கண்டா தூர விலகும்பாங்க. அத மாதிரி இனி இவ மூஞ்சிலே முழிக்காத. மாமா வாங்க போவோம். அத்தான், ஐயோ உங்க கைப்பட்ட இந்த கண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா? அத்தான், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தான். தேங்க்யூ அத்தான். இன்னைக்கு அது உங்க கையால என் கண்ணத்தை தொட்டீங்களே, எனக்கு இந்த வருஷம் பூரா இதே போதும். உங்க கைப்பட்ட என் கண்ணத்தை தடவிக்கிட்டே இந்த மாசம் பூரா இருந்துருவேன். அடுத்த மாசம் உங்களை தேடி வர்றேன். வரட்டா? சீ, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? என் மூஞ்சில முழிக்காதடி. அப்பா, என்னப்பா உடம்ப பார்த்துக்கோங்க. உள்ள இருந்தே உங்க மருமகனுக்கு என்ன 3ஆம் தரமா கெட்டி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியாப்பா? சனியனே, உன்னை பெத்ததை நினைச்சு இப்ப நான் கேவலமா கூனி குறுகி நிக்கிறேன். எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. உன் மனசுல இவ்வளவு கெட்டெண்ண இருக்குமான்னு நினைச்சு அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். ஐயோ அப்பா, நீங்க உடஞ்சி போங்க, அதை அப்புறமா ஒட்டிக்கலாம். இப்ப எனக்காக அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அவகிட்ட பேசி எப்படியாவது எனக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க. சரியா? டேக் கேர்ப்பா. உடம்ப பார்த்துக்கோங்க. பாய். நீ வாமா, இன்னும் என்ன நின்றுட்டு இருக்க? மாலை கல்யாணத்துக்கு வாங்கிக்கலாம். வா. நீ நல்லா இருக்க மாட்டேடி, நாசமா போயிருவ. உன் மவ இப்படி பேசுறா, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்க. அடியே, கொஞ்சம் கூட உனக்கு மனசு உறுத்தலன்னு அந்த சின்ன பிள்ளை மனசுல இந்த அளவுக்கு கேவலமான புத்திய விதைச்சிருக்கியே. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நீ எல்லாம் உசுரோடே இருக்காத, செத்துரு. யோ, இதுல என்னையா கேவலம்? அவ மனசுல இருக்கிறத அவ சொல்லிட்டா. இதுல என்ன இருக்கு? நானே உமர 2ஆம் தரமா தானே கெட்டுனே. என் அக்கா காரி செத்த உடனே நீரு என்ன கட்டிக்கிட்டீரு. இப்ப இவ உசுரோட இருக்கா, அதானே உமருக்கு பிரச்சனை. இவ செத்துட்டா அவளை கெட்டி வச்சிருவீர் தானே. அடச்சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இங்க பாரு, இவ சாவ மாட்டாடி. நீங்க 2 பேரும் தான் சாக போறீங்க. கூடிய சீக்கிரம் அதுதான் நடக்க போகுது. உன் மவ விஷத்தை குடிச்சிட்டு உன் கண்ணு முன்னாடியே சாவா. அவ செத்ததை பார்த்து நீயும் சாவ. இதாண்டி நான் கொடுக்கற சாபம். அட போயா, எத்தனை சாபத்தை பார்த்துட்டேன். ஹோமர் சாபம் பழிச்சிட போது. அட பாருங்க சுவாலிய பார்த்துட்டு. ஏன்பா இப்படி இருக்கிறாங்க? சரியான சாக்கடை புத்தி. இவங்க மட்டும்தான் இப்படி நினைச்சா? இந்த சிலுவண்டு இதனோடு இருந்துட்டு என்ன பேச்சு பேசுது? மனசு சங்கடமா இருக்குப்பா. வாங்கப்பா, வீட்டை பக்கம் போவோம். எனக்கு ரொம்ப மனசு என்னமோ போல இருக்கு. அனிதா, அவங்க 2 பேரும் அப்படி பேசாம இருந்தாதான் அதிசயம். தினம் தினம் தான் பாக்குறல்ல, அவங்க 2 பேரும் திருந்த மாட்டாங்க. ஆமா அனிதா, மாமா பாவம். அவரை நிக்க வச்சுக்கிட்டு இவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க. அவருக்கு மனசு எவ்வளவு சங்கடமா இருக்கும். வா, வீட்டுக்கு போவோம். நீ வருத்தப்படாத. ஆமாமா, வாமா. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல. பாத்துக்கலாம், வா. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும்
ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹஜிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, ஹாய் அத்தான், ஹாய் அஸ்வின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு இப்படி பண்ணிட்டாங்களே? அனிதாவோட அம்மா அடங்கவே மாட்டாங்களா? இந்த அடங்காபடாரியை என்ன செய்கிறது ஒன்றுமே செய்ய முடியாதா? ஏதாவது செய்யுங்க, நாங்கள் விடாதீங்க. அனிதாவோட அம்மா அப்பா ரொம்ப பாவம், எல்லாரும் வருத்தப்படாதீங்க. எல்லாரும் அனிதா அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணுங்க. வீடியோவுக்கு நன்றி, வீடியோ ரொம்ப அருமை. ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ அருண், ஐ லவ் யூ அஸ்வின், ஐ லவ் யூ எல்லாருக்கும் நன்றி. வீடியோவுக்கு நன்றி, வீடியோ செம்ம. அஸ்வின் அருண் சூப்பர், நன்றி நன்றி குட்டீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். எங்கள் ஆத்தாவையா ஒன்றுமே பண்ண முடியல, என்ன செய்யறது? உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? இந்த சாங் உனக்காக. தொண்டை கொஞ்சம் பிடிச்சிருக்கதா செய்து, ஆனாலும் நீ கேட்டதுக்காக ஐ லவ் யூ சோ மச்மா. ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ சோ மச்மா, தேங்க் யூ. ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், தேங்க் யூ சோ மச்மா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்லம், ஸோ கியூட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், தேங்க்யூக்கா. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி, ஐ லவ் யூ. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஹாய் வெனிஸ் ஃபேக்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காயம் பாவம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் யாழினி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று கொஞ்சம் பிஸி, கமெண்ட் போடல, சாரி. அருண் அஸ்வின் செல்லங்களே, அம்மா மறந்துட்டீங்க. ஹாய் செல்லமே. இல்லை சிஸ்டர், உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், நல்ல குணமான பிறகு பேசலாம். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், நீங்கள் பேசுகிறத திரும்ப திரும்ப போட்டு கேட்பேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அஸ்வின், நீ இனிப்பாக பேசுகிற, அதனால தான் மிட்டாயும் உன்னிடம் பேசுது செல்லமே. ஹார்ட் நிறைய போட்டிருக்கீங்க. அத்தானே பார்க்க முடியல, சோகமாக தூங்க போகிறேன், குட் நைட் அத்தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ. ஹாய் யாழினி, எப்படிமா இருக்க? அத்தானை பார்க்காம சோகமா தூங்க போறேன், குட் நைட்னு போட்டிருக்க. அதுக்காக தான் இந்த பாட்டு எனக்கு படிக்க வரல, உனக்காக முயற்சி பண்ணி படிச்சிருக்கேன். த்ரோட் இன்னும் சரியாகல, தேங்க்யூ ஸோ மச்மா, ஐ லவ் யூ. என்ன யாழினியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தான் தொண்டை வலிச்சாலும் உங்களுக்காக பாட்டு பாடுறாரு பார்த்தீங்களா? எனக்காக என்னைக்காவது படிச்சிருப்பாரு அந்த மனுஷன், இருக்கு இன்னைக்கு. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், ஐ லவ் யூ ஸோ மச்மா. நாங்கள் எப்பவுமே உங்களை மறக்கல, ஞாபகத்தில் தான் இருக்கிறீங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கமெண்ட் பண்ண முடியல, வேற ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ மா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாக்லேட் என் கூட பேசுகிற மாதிரி நீங்களே என் கூட பேசுறது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, தேங்க்யூ ஸோ மச்மா. நான் எப்பவுமே உங்களை மறக்கல, என் வாய்ஸ் போட்டு போட்டு கேட்பேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, தேங்க்யூ ஸோ மச்மா, ஐ லவ் யூ. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, அருண் செல்லம்,
ஹாய் அச்சுக்குட்டி, உமா உமா, அனிதா அம்மா திருந்த மாட்டா, கட்டின புருஷனை அடிச்சிருக்கா, சும்மா விடாதீங்க, என்னோட அத்தானுக்கு தொண்டை கட்டி இருக்கு, சுக்கு காப்பி அனுப்புகிறேன் என்னோட அத்தானுக்குன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. இந்த ஹார்ட் அனுப்பியிருக்கேன். ஐசக்கா அனிதாக்கா, என் அத்தானை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே, என்னோட அத்தான்கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நேற்று ஒருத்தரை பார்த்தோம், ஒருத்தர் மறந்தோம். இந்த சாங் அத்தானுக்கு, அத்தா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சாந்தியக்கா. நேத்து ஒருத்தரை பார்த்தோம், பார்த்து ஒருத்தரை மறந்தோம். சாந்தி, எனக்காக பாட்டு பாடினதுக்கு ரொம்ப 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 நன்றி. எப்படி இருக்க சாந்தி? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எனக்காக சுக்கு காப்பி அனுப்புனதுக்காக ரொம்ப 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 நன்றி. சுக்கு காப்பியை குடிச்ச உடனே காய்ச்சல் எல்லாம் பறந்து போச்சு. என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ஐஸ்வர்யாவும் தான் காய்ச்சல் இருந்தோம். எங்களை யாராவது கண்டுக்கிட்டீங்களா? அத்தானுக்கு மட்டும் சுக்கு காப்பி பார்சல்ல வருதாக்கும். பண்ணுங்க சூப்பர். அத்தானை நல்லா தான் மைக்கி வச்சிருக்கியே. அத்தானும் உங்களை கண்ட உடனே நேற்று ஒருத்தர் பார்த்தோம்னு பாட்டு படிச்சிட்டு இருக்காரு. இம்பட்டு நேரம் தொண்டை வலிக்கு பேச முடியலன்னு இருந்தாரு. இப்போ பாட்டு தன்னாலெல்லாம் வருது மனுஷனுக்கு. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூம்மா. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் த பிரதர்ஸ், வெரி லவ்விங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அழகு குட்டீஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி சமையல் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அப்பா ரொம்ப பாவம், அனிதா அக்காவோட சித்தி தங்கச்சி பார்க்க பிடிக்கல, கொல்ல போகிறேன். ஐ ஹேட் யூ. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ போத் ஆஃப் யூ ஸோ மச். உம்மா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, மாமா, ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா, அஸ்வின் தம்பி, அருண் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா அப்படின்னு யார் கமெண்ட் பண்ணியிருக்கா? சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ட்ரெஸ் சூப்பர், ஐ எம் ஃபைன் மாமான்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. சங்கீதாக்கா, தேங்க்யூ ஸோ மச். சூர்யா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். சூர்யா எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? சாப்பிட்டாச்சா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூர்யா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சூர்யா அண்ணா, ஹாய், எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் சங்கீதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் பிரபாக்கா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருங்க. அனிதாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். குட்டி ஸோ க்யூட், ஐ லவ் யூ ஸோ மச் எல்லாம். ஐ லவ் யூ மாமா. டுமாரோ மை பர்த்டே, விஷ் பண்ணுங்க மாமா. ஐ லவ் யூ ஸோ மச் உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ மாமா விஷ் பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் பிரபா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு போல என்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி பர்த்டேமா. ஹாய் பிரபா சகோதரி, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் பிரபா அம்மா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரபா அம்மா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ், ஹாய் அனிதா, எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அருண், அஸ்வின் செல்லம் ரெண்டு பேரும் சூப்பர் லவ்லி பிரதர்ஸ். உம்மா அண்ணா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. லட்சுமி ஆண்டின்னு சொல்லிட்டீங்க. அருண் செல்லம் அம்மான்னு சொல்லுங்க. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஆண்டின்னு சொல்லிட்டேனா? ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் சொல்லியிருப்பாக்கா, சாரிக்கா. ஹாய் லட்சுமி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டின்னு சொல்லிட்டேனா? எல்லாரையும் சொல்லும்போது ஏதாவது குழப்பிருப்பேன், சாரிம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா.
ஹாய் காயத்ரிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா, உங்க அம்மாவை சும்மா விடாதீங்க. அஸ்வின், அருண் செல்லங்களுக்கு உம்மா உம்மா கமெண்ட்ஸ். படிக்க வேண்டாம், உங்க உடம்ப பார்த்துக்கோங்க. அத்தான் ஐசு, அனிதா, நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. என் தங்க பிள்ளைகளுக்கு பாய்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம்மா. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஸ்கெட்ச் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நைஸ் ஷேரிங் மை ஃப்ரெண்டுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சங்கீதாக்கா, அப்பா ரொம்ப பாவம்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லக்கா, நல்லா இருக்காங்க. தேங்க்யூக்கா. ஹாய் மரியலங்கா, நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அபினிதீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம். என்ன லல்லி, எப்படிமா இருக்க? இந்த சாங் உனக்காக. எனக்கு அவ்வளோதான் பாட தெரியும், உனக்காக ட்ரை பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் அனிஸ் பாத்திமாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அனிஸ் பாத்திமாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கலை சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ராதிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.